இன்றைய தினம் நம்மளுக்கு அருமைக்குரிய சகோதரர் பார்த்திபன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் ஏற்கனவே பேசிக்கிட்டே இருந்தேன். நீங்களும் ஏதாச்சும்னா விஷய நாணம் உள்ளவங்க அவங்களாம். அதில் தம்பி பார்த்திபன் அதிகாலையிலே ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சு அது மூலயமா வழக்கறிஞர்களோட தினமும் தொடர்பில் உள்ளவர். நான் கேட்ட உடனே அண்ணே வந்துடுறேன், அவங்கள வருக வருக என்று கரவொலி மூலமாக நாம் வரவேற்போம். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை வைத்து கௌரவிப்பார்கள். எல்லாருக்கும் வணக்கம். தனக்காக மட்டும் வாழ்வதல்ல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மதுரை பார் அசோசியேஷன். அப்புறம் அதை வழி நடத்துகிற எம்கே சுரேஷ் சார், வெங்கடேஷ் சார், ராவணன் சார், பரேக் சார் அண்ட் கோஸ் ஆன். எல்லார் பேரையும் எனக்கு சொல்ல முடியல. அண்ட் தேங்க்யூ தோஸ் பீப்புள். அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ஒவ்வொரு வாரமும் ஒரு சீனியரில் ஜூனியர் யாரோ ஒருத்தவங்கள வச்சு இங்கே கிளாஸ் எடுக்கிறது இட்ஸ் அ ஃபினாமினல் ஜாப். இட்ஸ் நாட் அன் ஈஸி ஒன். ஐ தேங்க் அண்ட் அப்ரிஷியேட் தம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, பிஃபோர் ஐ பிகின் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் ஒன்லி ஒன் திங். நம்ம லைஃப்பில் பீயிங் இன் திஸ் ப்ரொஃபஷன் நம்ம எல்லோரும் தேங்க் பண்ண வேண்டிய ஒருத்தர் யார் அப்படின்னா நம்மளோட சீனியர். நம்மளோட சீனியர் மட்டும்தான் கன்சிஸ்டண்ட்டாக இந்த ப்ரொஃபஷனோட நம்மளோட க்ரோத்தை பார்த்துட்டே இருப்பார். நம்ம அதில் வளரணும்னு நினைப்பார். எந்த வித அப்ஜெக்டிவ்ஸும் அதில் இருக்காது. ஸோ ஐ தேங்க் மை சீனியர். நம்மளோட சீனியர்னால் நம்மளோட பர்சனல் சீனியர் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சீனியர்ஸுமே நம்மளோட சீனியராக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வரும்போது நான் ஒருத்தரை மட்டும் என்றைக்கும் தேடி போனதே இல்லை. நான் என் சீனியர்கிட்ட கேட்பேன். நான் ப்ரொஃபஷனுக்கு வந்த புதுசில் என் சீனியர்கிட்ட கேட்கும்போது என்னை இப்படி பார்ப்பார். புக்கில் படி, அதுக்கப்புறம் அந்த டவுட் எடுத்துகிட்டு என்கிட்ட வான்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். இன்னொரு இயற்கையாகவே நம்மளோட சீனியர்கிட்ட டவுட் கேட்குறதுக்கு நம்ம கொஞ்சம் பயப்படுவோம். அது இயற்கை. ஸோ நான் என்ன பண்ணுவேன், இருக்கிற எல்லா சீனியர்ட்டையும் போய் கேட்பேன். அன்லைக் அதர் ப்ரொஃபஷன்ஸ், மற்ற ப்ரொஃபஷனில் ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, இந்த பிஸ்னஸ் ப்ராக்டிஸ் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பட் நம்ம இதில் அப்படி கிடையாது. நம்ம ஒன்று கேட்டோம்னா சீனியர்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. யார் நம்ம கேட்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த விதத்தில் வி ஆர் பிளஸ்ட் டு பி இன் திஸ் ப்ரொஃபஷன், இன் திஸ் ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஸ்டார்டிங்கில் எல்லா சீனியரையும், அதுவும் ஸ்ரீனிவாச ராகவன் சார் நான் மெசேஜ் அனுப்புவேன். நைட்டு 12 மணிக்கு மெசேஜ் அனுப்புவேன். சார் ஆர் யூ அவேக் அப்படின்னு. எஸ் அப்படின்னு ரிப்ளை வரும். என் டவுட்டே கேட்பேன். அவர் 12 மணிக்கு எனக்கு பதில் சொல்லுவார். அதுக்கான என்ன ஆன்சர்னு சொல்லுவார். லக்ஷ்மி சங்கர் சார் வீட்டுக்கு போவேன். அவ்வளோ கிளைண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க வரிசையாக. என்ன பார்த்தி சார், ஒரு டவுட்டு கேட்கணும், கேளு. எல்லாருமே யூ ஆல் நோ வெரி வெல், வீரகதரவன் சாருக்கு தெரியும். அங்கே போவேன் நான். அங்கே அவர்கிட்ட டவுட் கேட்கணுன்னு போவேன். எனக்கு மேண்டமஸை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதே வீரகதரவன் சார் தான். அப்போ he was not an AAG. ஸோ இந்த மாதிரி நான் பல சீனியர்ஸ்ட்டை போய் தான் நான் அன்றைக்கி ஏதோ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் கற்றுட்ருக்கேன். அதே மாதிரி என்னோடய ஆஃபீஸ் முழுக்க சிவில் ஆஃபீஸ். நாங்கள் கிரிமினல் பக்கம் எட்டி கூட பார்க்காத ஆஃபீஸ் தான் எங்கள் ஆஃபீஸ். பட் ஸ்டில் நான் கிரிமினல் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறையா பேர்கிட்ட அந்த ஹெல்ப் கேட்டேன். நான் ப்ரொஃபஷன் வந்த புதுசில் இயற்கையாக நம்மளுக்கு யாரையும் தெரியாது இல்லையா. அப்போ எனக்கு கருணாநிதி சார் தான் சிவில் ஆனான்னா என்ன, ஆவணான்னா என்னன்னே கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் அப்படியே முத்துசாரன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சுபாஷ் பாபு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஜிகேபி சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பிணைக்கா சார், இன்னும் நிறையா பேர்ட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஃபோன் பண்ணி கேட்பேன், நேரில் போய் கேட்பேன். எல்லோரும் எனக்கு எப்பயுமே உதவி பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட நான் சொல்கிறது அதுதான் ஃபஸ்ட்டு கீ. தயவுசெய்து என்ன சந்தேகம் என்ன வந்தாலும் உங்களை சுற்றி இருக்க எல்லா சீனியர்ஸ்டையும் தைரியமாக போய் கேளுங்க. தட் இஸ் த ஒன்லி பெஸ்ட் வே டு லேர்ன் லா. தட் இஸ் வாட் ஐ பிலீவ். சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் கொஷின் தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதுங்க. ஐ வில் வெயிட். சும்மா அதில் ரவுண்ட் போட்டுக்கோங்க. ஆன்சர் ரவுண்ட் போட்டுங்க, நான் வெயிட். பேசிக் கொஷின்ஸ் தான். சும்மா ஜஸ்ட் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம கடைசியாக அண்ட் தென் லெட் அஸ் டிஸ்கஸ் தட் லைட்டாக. கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகலாம். நீங்கள் பேசி கேட்கும்போது மட்டும்தான் நம்ம அதை கற்றுக்க முடியும். ஐ எம் நாட் அ டீச்சர் ஹியர். அந்த அளவு பெரிய ஆளும் கிடையாது. பெத்தன மாதிரி சீனியர்ஸ் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹாவ் அன் இன்ட்ராக்டிவ் செஷன். ஃபஸ்ட்டு அப் டு செக்ஷன் 23 வண்டர்ஃபுல்லாக பெத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. தெர் இஸ் நோ நெசசரி டு கோ இன் டு இட். இவ்வளோ டீட்டெயிலாக அவர் எடுப்பார்னு முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் தரவாக இருந்திருப்பேன் கான்ட்ராக்ட் ஆக்டில். ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் கிளாஸ்.
First, let us give a round of applause to Petrajay sir. Thank you. So, அந்த facts எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். Up to section 23, you will be very thorough. I have a hope on it. So, அதிலிருந்து நம்ம போகலாம். Explanationல startingly definition classல வந்து he explained what is meant by void agreements. Anyone here? What is meant by void agreement? ரொம்ப ஈஸியான கொஷின் தான் கேட்குறேன். யாராவது சொல்லுங்க. சொல்லுமா. நாட் என்ஃபோர்ஸபிள். வெரி குட். வாய்ட் அக்ரிமெண்ட்னா நாட் என்ஃபோர்ஸபிள். உங்கள் பேர் என்னம்மா? நபிலா சொல்கிறாங்க நாட் என்ஃபோர்ஸபிள் வைலா. தட் இஸ் 100% ரைட். கொஷின் இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வந்து சரியாக தப்பாக சொல்லணுன்ற அவசியம் இல்லை. தைரியமாக எது வேணாலும் சொல்லுங்கள். அண்ட் நபிலா, தட்ஸ் குட். எல்லோரும் கிளாப் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இஃப் an agreement is not enforceable, that is called a void agreement. வாய்ட்னா என்ன அர்த்தம்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வாய்ட்னா வெற்றிடம்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து எவால்வ் ஆச்சுன்னா காஸ்மாலஜிலேருந்து எவால்வ் ஆச்சு. அந்த காலத்தில் கீழேருந்து வானத்தை பார்த்துட்டே இருந்தானுங்க. எம்டியாக ஸ்டார்ஸே இல்லாத ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வாய்டுன்னு பேர் வச்சானுங்க. அதுலேருந்து தான் நம்ம லா கடன் வாங்கினோம். ஸோ வாய்ட்னா எம்டி, வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டை நான் என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா அதை வாய்ட் அக்ரிமெண்ட் சொல்கிறோம். யூஸ்வலி வாய்டுன்ற அந்த வேர்டு முன்னாடி வந்துருச்சு, எந்த வார்த்தைக்கு முன்னாடியே வாய்டுன்னு வந்துருச்சுன்னா இட் இம்ப்ளைஸ் வாய்ட் ஆபினிஷியோ. வாய்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வாய்ட் ஆபினிஷியோ. தென் அண்ட் தெர் இட் இஸ் வாய்ட். அங்கேயே அது வாய்டு தான். அதை சப்சிக்வெண்ட்டாக அதை எங்கேயுமே நம்ம ரிலேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட் இஸ் நத்திங் பட் வாய்ட் ஆபினிஷியோ அக்ரிமெண்ட். எங்கேயாவது வாய்ட் கான்ட்ராக்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஸ்வலி வி யூஸ் டு டாக் ரைட் வாய்ட் கான்ட்ராக்ட். வாய்ட் கான்ட்ராக்ட்னா யாராவது சொல்லுங்களேன் என்னன்னு? Yes sir. Unlawful object, consideration, very good. Incompetency, free consent இல்லை, competency இல்லை, இதெல்லாம் இருந்தால் that is void contract சொல்கிறாங்க. That is very good. I will give a round of applause for him. பட் ஒரு சின்ன சேஞ்ச் நான் வச்சுக்கலாமே. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வேர்ப்னு கூட வச்சுக்கலாம். கான்ட்ராக்டுக்கு முன்னாடி வாய்டு இருந்தால் என்ன சொன்னீங்க? வாய்ட் ஆப் இனிஷியோன்னு சொன்னேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் கன்சென்ட்டில் வரும். இட்ஸ் அ வாய்ட். அது இட் இஸ் நத்திங் பட் அ வாய்ட் அக்ரிமெண்ட். ஓகே. ஸோ எப்போ அது வாய்ட் கான்ட்ராக்ட் ஆகுனா, வாய்ட் கான்ட்ராக்ட் ஒன்றே கிடையாது. நம்மளோட கான்ட்ராக்ட் ஆக்டில் எந்த இடத்துலையுமே வாய்ட் கான்ட்ராக்ட்னு ஒன்றே இருக்காது. கான்ட்ராக்ட் பிகம்ஸ் வாய்டு தான் இருக்கும். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். வாய்ட் அக்ரிமெண்ட் என்ன சொன்னீங்க? வாய்ட் ஆப் இனிஷியோ. அக்ரிமெண்ட் ஆரம்பத்திலே வாய்டு, அது எந்த இடத்துல எப்பயுமே என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. வாய்டு கான்ட்ராக்ட்னு ஓட ஏன் இருக்காது அப்படின்னா, அது கான்ட்ராக்டாக மாறணும்னா கூட அந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிளாக இருந்தால் தானே கான்ட்ராக்டாக மாறும். ஸோ த மொமெண்ட் அந்த அக்ரிமெண்ட் என்ஃபோர்ஸபிளாக மாறிடுச்சுன்னா அந்த கான்ட்ராக்டை வாய்டு ஆப் இனிஷியோ கான்ட்ராக்ட்னே சொல்ல முடியாதுல்ல, பிகாஸ் இட் இஸ் என்ஃபோர்ஸபிள் அட் சம் பாயிண்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்டு ஒரு பாயிண்டில் அது வந்து வேலிடாக இருக்கும், சப்சீக்வெண்ட்டாக அது வாய்டாக மாறும். அப்படி தான் ஒரு கான்ட்ராக்டால் இருக்க முடியுமே தவிர வாய்ட் ஆப் இனிஷியோ கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்க முடியாது. ஸோ தட் இஸ் வை we always use the word void agreement, but we never use the word void contract. Instead we should use contract that becomes void. அப்படி தான் யூஸ் பண்ணணும். that is a proper way. that is what I believe. so void agreements, அதனால தான் இப்போ செக்ஷன் 24ஓட ஹெட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா void agreements அப்படின்னு இருக்கும். கான்ட்ராக்டில் எங்கேயுமே வாய்ட் கான்ட்ராக்ட்ஸ் இருக்காது. ஓகே, லெட் அஸ் கோ டு வாய்ட் அக்ரிமெண்ட்ஸ். வாய்ட் அக்ரிமெண்ட்ஸுக்குள்ளே போவோம். செக்ஷன் 24 பேராக்ஸ் இருந்ததுன்னா செக்ஷன் 24 எடுத்துக்கோங்க. Agreements void if consideration and objects unlawful in part. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டு வாய்ட் ஆகிடும் எப்போ அப்படின்னா, அதோட கன்சிடரேஷனும் ஆப்ஜெக்டும் அன்லாஃபுல்லாக இருந்தால். we already know section 23லே ஒரு சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருந்தால் அது வாய்ட் அக்ரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா. இப்போது அதிலேருந்து கொஞ்சம் டிவியேட் ஆகிறோம், ஒரு ஸ்டெப் போயிட்டு மொத்தம் அன்லாஃபுல் ஆப்ஜெக்டாக இல்லை, ஒரு பார்ட் மட்டும் அன்லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருக்குது, அது வாய்டா வேலிடா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அதுக்கு தான் இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க, ஒரு பார்ட் அன்லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே அது வாய்டு தான். ஒரு பார்ட் அன்லாஃபுல் ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே அது வாய்டு தான். இதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரோட்டன் ஆப்பிள், ஒன் ரோட்டன் ஆப்பிள் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பிள் அழுகிடுச்சு அப்படின்னா அதை வெட்டிலாம் சாப்பிட முடியாது, தூக்கி தான் போடணும். ஓகே. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்டில் 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அன்லாஃபுல் அப்படின்னா அந்த மொத்த அக்ரிமெண்ட்டுமே வாய்ட்.
ஏன்னா நீங்கள் அதில் கொடுக்குற கன்சிடரேஷன் அந்த பல ஆப்ஜெக்ட் சேர்ந்து ஒரே கன்சிடரேஷனாக கொடுப்பீங்க. அல்லது ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் அன்லாஃபுல்லாக இருக்குது, உள்ளுக்குள்ள நிறைய கன்சிடரேஷன் இருக்குது, பட் ஸ்டில் வாய்ட். அது வந்து செக்ஷன் 23 சொல்லிட்டாங்க, ஒன்ஸ் லாஃபுல் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருந்தாலே அது வாய்டுன்னு. எந்த இடத்துல இந்த டவுட் வரும்னு செக்ஷன் 24 வந்துச்சு அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மோர் தென் ஒன் ஆக்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு ஆக்ட் வந்து வேலிடு, ஒரு ஆக்ட் வந்து வாய்டு அப்படின்னு இருந்தால் அந்த வேலிடான கான்ட்ராக்டை மட்டும் நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. இந்த கன்ஃபியூஷனில் வந்து இது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது, சில இது வேலிடு, சில இது வாய்டு. அந்த வேலிடான ஆப்ஜெக்டை மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், வாய்டான ஆப்ஜெக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஒரே ஒரு கன்சிடரேஷன் இருக்குது, அது வேலிடுக்கும் வாய்டுக்கும் சேர்த்து இருக்குது அப்படின்னா மொத்தமாகவே அந்த கான்ட்ராக்ட் வாய்டு. ஓகே, இதில் ஒரே ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன். செக்ஷன் 57 அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி பற்றி பேசுவாங்க. இஃப் இன் கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போது ஒரு சதீஷ் இருக்கார் இல்லையா, அவரை வந்து நான் வேலைக்கு வைக்கிறேன். வேலைக்கு வைக்கும் போதே நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து ஒரு பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கேன்னு வச்சுக்குவோம். அந்த பென் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மேனேஜராக இருப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அவனுக்கு ரெண்டாவது வேலை கொடுக்குறேன். ரெண்டாவது ஆப்ஜெக்ட் என்னென்னா, நான் வந்து நிறையா கொள்ளை அடிக்கிறேன் பேங்க்லலாம், நீ எனக்கு கொள்ளை அடிக்கிறதுல உள்ள காசையும் வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுக்குற, அந்த மேனேஜர் வேலையும் நீ சேர்த்துப்பாரு அப்படின்னு. ஸோ நவ் ஐ எம் டூயிங் 2 ஒர்க்ஸ். ஒன்று பென் மேனுஃபேக்சரிங், தட் இஸ் லீகலி வேலிட் ஆப்ஜெக்ட், லாஃபுல் ஆப்ஜெக்ட். இன்னொன்று வந்து அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் பண்ணுறேன், என்னது கொள்ளை அடிக்கிறதுக்கு அவன் வந்து சப்போர்ட் பண்ணுறான். 2 ஆப்ஜெக்ட் இருக்கா, ரெண்டுக்கும் சேர்த்து அவனுக்கு சம்பளம் நான் பேசுனது வந்து 50,000. ஓகே, நான் அவனுக்கு சம்பளம் கொடுக்கல. அவன் என்ன பண்ணுறான், நேராக கோர்ட்டுக்கு போகிறான். இந்த மாதிரி எனக்கு சம்பளம் பேசியிருந்தாங்க, பட் சம்பளம் கொடுக்கவே இல்லை. என்னப்பா வேலை பார்த்தேன்? நான் 2 வேலை பார்த்தேன். ஒரு வேலை என்ன பார்த்தேன், ஒரு வேலை பென் மேனுஃபேக்சரிங்க்கு மேனேஜராக இருந்தேன். இன்னொரு வேலை என்ன பார்த்தேன், இன்னொரு வேலை அவர் கொள்ளை அடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். சரி, எனக்கு அவர் 50,000 சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கல. இப்போ தான் இந்த செக்ஷன் 24 வருது. அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருந்தால் அது வாய்டு, கான்ட்ராக்டே வாய்டுப்பா, உனக்கு எதுவும் கொடுக்க முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. உடனே சதீஷ் என்ன சொல்கிறான், கோவப்பட்டு கோர்ட்லேயே சொல்கிறான், இல்லை இல்லை, நான் பென் மேனுஃபேக்சரிங் பண்ணது வந்து லாஃபுல் ஆப்ஜெக்ட், ஆனால் நான் கொள்ளை அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதான் அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட். ஸோ லாஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு பிரித்து கொடுங்க 50,000 அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ கோர்ட் சொல்கிறாங்க, நீ கான்ட்ராக்ட்லேயே பென் மேனுஃபேக்சரிங்க்கு நீ வேலை செய்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டும், இல்லை இல்லாட்ட செய் 20,000, நீ கொள்ளை அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 30,000ன்னு 2 செப்பரேட் கான்ட்ராக்ட் அது இருந்திருந்ததுன்னா டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி வரும். இந்த 20,000 மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இதில் ஒரே கன்சிடரேஷன் தான் இருக்குது. ஸோ லாஃபுல் ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு, அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட் எவ்வளோன்னு கோர்ட்டில் டிசைட் பண்ண முடியாது. ஸோ மொத்தமாக செக்ஷன் 24 பிரகாரம் இந்த கான்ட்ராக்ட் அன்லாஃபுல், இது வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. திஸ் இஸ் கால்ட் செக்ஷன் 24. செக்ஷன் 25 போகலாமா? அக்ரிமெண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 முக்கியமான செக்ஷன் இந்த செக்ஷன் 25. இது மேக்ஸிமம் இல்லாத கொஷின் பேப்பர்ஸ் இருக்காது. பெத்ராஜ் சார் சொன்ன மாதிரியே இது கண்டிப்பாக கொஷின் பேப்பரில் வர்றதுக்கான வாய்ப்பு எப்போயுமே அதிகம். இயற்கையாகவே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், when there is no consideration it is not a contract. இது வந்து ஒரு காமன் பார்லன்ஸாக கான்ட்ராக்ட் தெரியுதோ தெரியோ எல்லாருக்கும் தெரியும். வித்தவுட் அ கன்சிடரேஷன் இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட்னு. அது எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்டால் யூஸ்வலி இந்த செக்ஷன் சொல்ல மாட்டோம் நம்ம, ஆனால் இதுதான் அதோட செக்ஷன். when there is no consideration there is no contract அப்படின்ற அந்த பிரின்சிபல் செக்ஷன் 25 தான். நம்ம செக்ஷன் 25 ஞாபகம் வச்சுக்கும் போது ஒரு எக்ஸப்ஷன்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்குவோம், பட் அதோட பிரின்சிபல் இதில் தான் இருக்குது. when there is no consideration there is no contract, அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். ஸோ அந்த பிரின்சிபலுக்கு அப்புறம் அப்படியா கன்சிடரேஷன் இல்லைன்னா கான்ட்ராக்டே கிடையாதா அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி தான் 3 எக்ஸப்ஷன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. 3 எக்ஸப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. லெட் அஸ் கோ ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன், அதுக்கு முன்னாடி அந்த ஜென்ரல் ரூல் சொன்னேன் இல்லையா, வித்தவுட் கன்சிடரேஷன் there is no agreement அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் நூடோ பாக்டோ நான் ஆரிட்டோ ஆக்ஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் நூடோ பாக்டோ நான் ஆரிட்டர் ஆக்ஷியோ.
எக்ஸ் நூடோ பாக்டோ நான் ஆரிட்டர் ஆக்டியோ. இந்த லீகல் மேக்ஸிம் தான் விதவுட் அ கன்சிடரேஷன் there is no contract அப்படின்றது. ஓகே, லெட்ஸ் கோ ஃபர்தர். இப்போ இதுக்கு வந்து 3 எக்ஸப்ஷன்ஸ் நம்ம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா செக்ஷன் 25ல். there are 3 exceptions. First exception is nothing but natural love and affection. பாசம் அன்புனால நம்ம செய்கிற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன். அந்த நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தாலும் எப்படி பண்ணணும்னு வரையறுக்கிறது செப்பரேட்டாக வரையறுத்துருக்காங்க. பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ரெண்டாவது பாஸ்ட் வாலண்டரி சர்வீஸ். இதுக்கு முந்தைய காலத்தில் வாலண்டரியாக ஒருத்தர் நமக்கு பண்ண சர்வீஸ்க்காக நம்ம கன்சிடரேஷன் இல்லாமல் ஒரு கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ரெண்டாவது. மூணாவது டைம் பார் டெப்ட். டைம் பார் டெப்ட்டுக்கும் without a consideration an agreement can be enforced. First நான் என்ன சொன்னது natural love and affection சொன்னேன் இல்லையா. So before I go into the ingredients of it, let me ask a question. A father is very happy with his son's graduation results. At the dinner table he orally promises, my son, I'm so proud, tomorrow I'll buy you a new car. The next day, the father changes his mind and refuses to buy the car. The son sues the father to enforce the promise. இங்கே நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கா இல்லையா, இதுதான் கேள்வி. ஓகே, அதாவது முதல் நாள் உட்காந்து ஒன்றா சாப்பிடும்போது பையன் நிறைய மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ நிறைய மார்க் எடுத்திருக்கப்பா, உன் மேலே நான் ரொம்ப பெருமைப்படுறேன், உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவனு சந்தோஷமாக தூங்குறான். காலில் எழுந்துச்சு பார்த்தா அவங்க அப்பாவுக்கு தெளிஞ்சிருச்சு போல், அதெல்லாம் முடியாது, கார்லாம் கிடையாதுன்ட்டாரு. இவன் உடனே கேஸ் போடுறான். இந்த மாதிரி எப்படி நீங்கள் வந்து எனக்கு கார் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுவீங்க, முந்தானத்து தானே நைட்டு தானே நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான். வெதர் திஸ் அமௌண்ட்ஸ் டு அ கான்ட்ராக்ட் ஆர் நாட். இந்த இடத்துல லவ் அண்ட் அஃபெக்ஷன் வருது. கான்ட்ராக்டா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. செக்ஷன் 25ல் அது வருமா, அவன் என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா கான்ட்ராக்ட், தான் கொஷின். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செக் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே வரலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கான்ட்ராக்டா இல்லையா, வெதர் அ கான்ட்ராக்ட் ஷுட் பி ரிட்டன் ஆர் நாட் இன் ஜென்ரல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் படிச்சிங்க, இவ்வளோ நாள் சார் சொன்னார் இல்லையா, வெதர் அ கான்ட்ராக்ட் ஷுட் பி ரிட்டன் ஆர் ஓரல் கான்ட்ராக்டும் இருக்கலாமா. தெர் ஆர் 2 types ஆஃப் குட் சொல்லுங்கள், சத்தமாக கேட்கல. வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓரலாக இருக்கலாம், ரிட்டனாக இருக்கலாம். தெர் ஆர் 2 types ஆஃப் கான்ட்ராக்ட் சார் சொன்னார். ஒன்று எக்ஸ்பிரஸ், இன்னொன்று இம்ப்ளைட். எக்ஸ்பிரஸ்னா என்ன, வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம சொல்கிறது, அது ரிட்டனாகவும் சொல்லலாம், ஓரலாகவும் சொல்லலாம். ரெண்டாவது என்னது, இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். இம்ப்ளைட்னா எதுவுமே பேச தேவையில்லை, ஆனால் அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். எப்படின்னா, ஒரு கடைக்காரர் இருப்பார், அந்த கடைக்காரர் இளநீ மட்டும் விற்கிறாரு, 30 ரூபான்னு போல் எழுதி போட்டிருக்காரு. நம்ம போய் 30 ரூபா இப்படி வைக்கிறோம், அவர் ஒரு இளநீ வைக்கிறாரு. இந்த இடத்துல பேச்சுவார்த்தையே கிடையாது, பட் ஸ்டில் இட்ஸ் அ கான்ட்ராக்ட். திஸ் இஸ் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். சரியா. ஸோ தெர் ஆர் 2 types ஆஃப் கான்ட்ராக்ட். இந்த இடத்துல வந்து இவங்க அப்பா வந்து ஓரலி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தட் இஸ் அன் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், அதில் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா. தட் இஸ் அ கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் இருக்குது, பட் லவ் அண்ட் அஃபெக்ஷனில் இருக்குது. அப்போது இந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா முடியாதா, இது ஃபர்ஸ்ட் கொஷின். வெரி குட். முடியாதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. வாங்க தூக்குங்க, அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். முடியாது. வெரி குட். முடியாதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. முடியாது முடியாது. ஓகே, குட் குட் குட். முடியாது. முடியும்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. 2 தூக்காமல் இருக்கக்கூடாது, நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன், அவங்களை இங்கே உட்கார வச்சுருவேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும் நான் இங்கே உட்காந்துருந்தது. முடியும்னு சொல்கிறவங்க கை தூங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். முடியாது. 2 கை தூக்காதவங்க நான் கண்டிப்பாக கூப்பிடுவேன். முடியும்னு சொல்கிறவங்க 1. நடுவில் நிறைய பேர் தூக்கல. ஐ கேன் ஐடென்டிஃபை கார்த்திகா, ஐ கேன் ஐடென்டிஃபை யூ. முடியும். ஓகே, குட், சூப்பர். சரி, இப்போ முடியுமா முடியாதான்ற அந்த கேள்விக்கு பதில் நீங்கள் வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு பதில் எனக்கு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்கு போயிடலாம். செக்ஷன் 25 என்ன சொல்லுது அப்படின்னா, when you want to execute a contract அல்லது form a contract with respect to love and affection அப்படின்னா, you have to fulfill certain conditions. என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, it should be expressly written, it should be expressly in writing. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ரைட்டிங்கில் இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன், அது இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்டு அண்டர் லா. எப்படி இருக்கணும் ரெண்டாவது கண்டிஷனு, லா பிரகாரம் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். மூணாவது, லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக அது கொடுக்கப்பட்டிருக்கணும். நாலாவது,
அந்த 2 பேரும் நியர் ரிலேஷன்ஸாக இருக்கணும். யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி அவனே தெரியும் அவனுக்காக நான் கிஃப்டாக கொடுக்குறேன்னு கொடுக்கவே முடியாது. நிறையா பேர் அதை நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை கொடுக்க முடியாது. அப்போ வீலில் எப்படி எழுதுறான்னு கேட்பீங்க, அது செப்பரேட் ஃபினாமினா, அது தனியாக நான் சொல்கிறேன். கிஃப்ட் இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக நம்ம ஒரு கான்ட்ராக்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கன்சிடரேஷன் தேவையில்லை. பட் இந்த கண்டிஷன்ஸ் அது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது ரிட்டனில் இருக்கணும், அது ரெஜிஸ்டர்டாக இருக்கணும், அது லவ் அண்ட் அஃபெக்ஷனில் இருக்கணும், அந்த 2 பர்சன்ஸும் நியர் ரிலேஷனாக இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு பார்த்தோம் இல்லையா, அப்பா பையனோட கதை பார்த்தோம் இல்லையா, அதில் எது ஒத்து போகுது, லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக கொடுத்தாரு. ஓகே, நியர் ரிலேஷன் கொடுத்தாரு. என்ன 2 ஒத்து போல? பர்ஃபெக்ட். அது ரிட்டனாகவும் இல்லை, ரெஜிஸ்டரும் பண்ணல. ஸோ இந்த கண்டிஷன் அடி வாங்குதா? அப்போது இந்த கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாததுனால இந்த கான்ட்ராக்டு வேலிடா வாய்டா? இப்போ வாய்டுன்னு சொல்கிறாங்க, கை தூக்குங்க. இப்போயும் கை தூக்கலான்னு வச்சுங்க, கண்டிப்பாக குறைச்சிருவேன். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ரைட், இது அவுட் ஆஃப் நேச்சுரல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதில் ஒரு விஷயத்தை நுவான்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இட் ஷுட் பி ரிட்டன் அண்ட் இட் ஷுட் பி ரிஜிஸ்டர்ன்னு இருக்கு இல்லையா? சரி, இஃப் இட் இஸ் நாட் ரிட்டன், இஃப் இட் இஸ் நாட் ரிஜிஸ்டர்ட், அப்போ இந்த கண்டிஷன்லாம் வராது. கரெக்டாக? ஓகே, இப்போ நான் வந்து இந்த இந்த ஸ்கெட்ச் பென் இருக்குல்ல, இதை வந்து நான் இதை கொடுத்துட்றேனே, ஒரு பென் கொடுறா. ஃபஸ்ட்டு பதில் சொன்னது நான் கேட்ட கேள்விக்கு நபிலா. I'll give this for Nabila. Please take this. Yaris. Thank you, ma. So இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு gift கொடுத்துருக்கு இல்லையா? It is out of love and affection. Whether it is registered? No. Whether it is written? No. இதை இந்த செக்ஷன் 25 இதை கொண்டு வர முடியுமா முடியாதா? அப்போ இது இன்வாலிடா, வாய்டா? இட் இஸ் வாலண்டரிலி டன், பட் இது வந்து வாய்டா? இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, கான்ட்ராக்ட் ஆக்ட் புக் இருக்குல்ல, எக்ஸ்ப்ளனேஷன் 1க்கு போங்க. எக்ஸ்ப்ளனேஷன் 1க்கு ரீட் பண்ணவா? நத்திங் இன் திஸ் செக்ஷன் ஷால் அஃபெக்ட் த வேலிடிட்டி அஸ் பிட்வீன் த டோனார் அண்ட் டோனி ஆஃப் எனி கிஃப்ட் ஆக்சுவலி மேட். ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கன்னா இந்த செக்ஷன் அதை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஓகே, தட் இஸ் வை நாளைக்கு திரும்ப பெத்தண்ணா வந்துட்டு இல்லை இது ரிட்டனாக இல்லை, இதில் கிஃப்ட்டை திரும்ப கொடுன்னு கேட்க முடியாது. ஒன்ஸ் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஆனால் ஒருவேளை அந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்காம பெண்ணை நாங்களே கையில் வச்சுக்கிட்டோன்னு வைங்க, அப்போ வெதர் ஷீ கேன் என்ஃபோர்ஸ் ஆர் நாட்? ஷீ கேன் நாட் என்ஃபோர்ஸ் பிகாஸ் இட் இஸ் நாட் இன் ரிட்டன் அண்ட் இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். பட் ஒன்ஸ் ஐ கிவ் சம்திங் டு ஹர், தேர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் திஸ் செக்ஷன். ஓகே, இதுக்கு எங்கே போனால் நீங்கள் வந்து இதுக்கு போகணும், அப்படியே செக்ஷன் 122 டிபியில் கிஃப்ட்டு 122 தானே? 122 gift or definition. There are 2 types of gifts, movable gifts and immovable gifts. Movable gifts na registration mandatory. Immovable gifts na there is no need for a registration, நீங்க hand over பண்ணாலே போதும். இந்த இடத்துல immovable gift தான். So even it is not affected by TP also. Okay, all right. ரெண்டாவது first பார்த்துட்டோம், which is out of love and affection, and the second one is past voluntary service. A promise is valid even without new consideration if it is a promise to compensate a person who has already voluntarily done something for the promise. So இங்கே என்னென்ன key ingredients நம்ம பார்த்துடலாம். First key ingredient என்னன்னா voluntary act. It should have been done voluntarily. For example, ஒரு பெத்தன்னா நான் 2 பேர் இருக்கோம், we both are there. Okay, நான் கேட்காமலே எனக்கு செக்ஷன் 1 செக்ஷன் 23 வரை எனக்கு பெத்ராஜ் சார் சொல்லி கொடுத்துட்டார் விதவுட் எனி கன்சிடரேஷன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், பெத்ராஜ் சார்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் எனக்கு செக்ஷன் 1 23 வரை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்க, அவுட் ஆஃப் திஸ் தேங்க்ஸ் நான் உங்களுக்கு ஒரு புக்கு வந்து கிஃப்டாக தர்றேன், அதோட கன்சிடரேஷனாக ஒரு புக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் கிவிங் அ ப்ராமிஸ் டு ஹிம். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, அந்த புக்கை நான் கொடுத்தா செக்ஷன் 25 வரும். கரெக்டாக? அந்த புக்கை நான் கொடுக்க மாட்டேன். Petraj sir can file a case against me to enforce the said contract. என்ன சொல்லலாம், செக்ஷன் 25 பிரகாரம் நான் செக்ஷன் 1 23 வரை கிளாஸ் எடுத்ததுக்கு எனக்கு ஒரு புக்கு தரேன்னு சொல்லியிருந்தான், ஆனால் அந்த புக்கு அவன் தரவே இல்லை.
he voluntarily promised that. நான் வாலண்டியராக பண்ணேன், அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணான், அது எனக்கு தரலை. ஸோ என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுங்க, அந்த புக்கை எனக்கு வாங்கி கொடுங்க, நீ கேன் ஃபைல் அ கேஸ் அகேன்ஸ்ட் மீ அண்ட் த கேஸ் வில் பி இன் ஹிஸ் ஃபேவர். இதுதான் இந்த செகண்ட் லிம், தட் இஸ் பாஸ்ட் வாலண்டரி சர்வீஸ். ஓகே, இதுக்கு ஃபர்ஸ்ட் கீ இன்க்ரீடியன்ட் என்ன சொன்னேன்? வாலண்டரி ஆக்ட். அப்படின்னா என்ன? அவர் வாலண்டியராக பண்ணியிருக்கணும். அதாவது பெத்ராஜே சார் வாலண்டியராக கிளாஸ் எடுத்தார். ஸோ இஸ் வாலண்டியர்னஸ், இது ஃபர்ஸ்ட் கீ இன்க்ரீடியன்ட். ரெண்டாவது, ஃபார் த ப்ராமிசர். அப்படின்னா அவர் யாருக்கு கிளாஸ் எடுத்துருக்கணும்? எனக்கு கிளாஸ் எடுத்துருக்கணும். அப்போ தான் இந்த செக்ஷனில் வரும். பெத்ராஜே சார் வந்து உங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்தார், பட் நான் இங்கே இல்லவே இல்லை. நான் கேள்விப்படுறேன் அவர் உங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் வந்துட்டு நீங்கள் அவங்களுக்குலாம் கிளாஸ் எடுத்தீங்க இல்லையா, ஸோ நான் உங்களுக்கு ஒரு புக்கு தர்றேன், அதுக்கு கன்சிடரேஷனாக நான் சொல்கிறேன். இப்போ அவர் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமானா முடியாது, பிகாஸ் he didn't do it for me. ஸோ செகண்ட் லிம் என்னது? ஃபார் த ப்ராமிசர், எனக்கு பண்ணியிருக்கணும் அந்த வாலண்டரி ஆக்டை. ஓகே, ரெண்டாவது. மூணாவது, சப்சீக்வெண்ட் ப்ராமிஸ். அவர் பாடம் எடுத்தார் வாலண்டரியாக, எனக்கு எடுத்தார், அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த செக்ஷனே வராது. நான் சப்சீக்வெண்ட்டாக ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும், என்ன, நீங்கள் பாடம் எடுத்ததுக்காக நான் புக்கு தர்றேன். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் வரணும். ஒன்று, அந்த வாலண்டரி ஆக்ட் இருக்கணும். ரெண்டாவது, அதை யாருக்கு பண்ணார்? எனக்கு பண்ணியிருக்கணும், சப்ஜெக்ட்டுக்கு பண்ணியிருக்கணும். மூணாவது, அவர் பண்ணதுக்காக சப்சீக்வெண்ட்டாக நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். சப்சீக்வெண்ட்டாக நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கணும், அப்போ அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். These 3 are mandatory for past voluntary service. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அசோக் சார் வந்து ஒரு ரேடோ வாட்ச் கட்டியிருக்கார் கையில், இல்லை ரோலெக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கார். ஓகே, ரோலெக்ஸ் வாட்ச் வந்து ஒரு பார்க்கில் தொலைஞ்சு போச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தொலைஞ்சிருச்சு, இவர் தேடிட்டு இருக்காரு. திடீர்னு வந்துட்டு, சார் உங்கள் பேர்? சார் அருண் சார். அருண் சார் என்ன பண்ணுறாரு, அந்த வாட்சை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சோன்னே நேராக எடுத்துகிட்டு வந்து வாலண்டரிலி அசோக் சார்கிட்ட கொடுக்குறாரு, உங்களோட வாட்ச் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அசோக் சார் அருண் சார்ட்ட அந்த தேடி கொடுங்கலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ தேடி கொடுங்கன்னு சொல்லியிருந்தா கூட ப்ரப்போசல் அக்செப்டன்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிருக்கும். இங்கே கான்ட்ராக்டே கிடையாது, அவர் பாட்டுக்கு இருக்காரு, தேடிட்டு இருக்காரு, அவரே தேடி எடுத்துகிட்டு வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு வாட்சை. ஓகே, அப்போ கொடுத்தோன்னே அசோக் சார் என்ன சொல்கிறார், ஓகே வாட்சை தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு நான் வந்து இதை நீங்கள் தேடுறதுக்காக கஷ்டப்பட்டுருப்பீங்களே, அதுக்காக உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 லட்ச ரூபா வந்து பணம் தர்றேன், ஃப்யூச்சரில் தர்றேன் அப்படின்னு அசோக் சார் அருண் சாருக்கு சொல்கிறார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தா வெயிட் பண்ணுறாரு, அசோக் சார் கொடுக்கவே மாட்டார் 2 லட்சத்தை. கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாரு, அருண் சார் வந்து பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டார். என்ன சொல்கிறாரு, அவரோட வாட்சை அவர் தேடிட்டு இருந்தார், நான் தேடி கண்டுபிடிச்சி நான் வாலண்டரிலி நான் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், அந்த வாட்சை வாங்கிக்கிட்டார் அசோக் சார். பட் அவர் வாங்கிக்கிட்டு 2 லட்ச ரூபா எனக்கு தர்றதாக ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இப்போ வர தரலை, அதை என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறார். வெதர் திஸ் கான்ட்ராக்ட் இஸ் என்ஃபோர்ஸபிள் ஆர் நாட். சரி, அடுத்த ஒரு இதையும் சொல்கிறேன், அவரோட டிஃபென்ஸையும் சொல்லிடுறேன். அசோக் சார் டிஃபென்ஸ் எடுக்கிறார். என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறார் தெரியுமா? நான் வந்து உன்கிட்ட எந்த ஒரு கான்ட்ராக்டும் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ வந்து வாட்சை என் கையில் கொடுத்துட்ட. ஸோ தேர் இஸ் நோ கான்ட்ராக்ட் பிட்வீன் அஸ். வென் தேர் இஸ் நோ கான்ட்ராக்ட் பிட்வீன் அஸ், நான் சப்சீக்வெண்ட்டாக கொடுத்த ப்ராமிஸ் எப்படி இதில் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார். வெதர் திஸ் இஸ் அ வேலிட் டிஃபென்ஸ் ஆர் நாட். யார் சொன்னா? வெரி குட். நீங்கள் சொல்லக்கூடாதுங்க, உங்களோட ஏங்க நீங்கள் தாங்க டிஃபென்ஸே எடுக்கிறீங்க. டிஃபென்ஸை எடுத்து நீங்களே இன்வாலிட் சொல்கிறீங்க. சரி, குட் அருண் சார், தட் இஸ் இன்வாலிட். வை? பிகாஸ் though there is no contract earlier, there arise a contract later. எப்படி சப்சிக்வெண்ட் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாருல, அப்போ அந்த கான்ட்ராக்ட் அரைஸ் ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி கான்ட்ராக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ he has to give the 2 lakh. அண்ட் தேங்க்யூ அருண் சார். உங்களுக்கு ஒரு பெண் தரேன். ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் அருண் சார். ஸோ இது 2 கிளியர். ஷால் கோ ஹெட். அடுத்து வந்து டைம் பார் டெப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸி, இது ஒன்றுமே கிடையாது. டைம் பார் டெப்ட், வி ஆல் நோ லிமிடேஷன் ஆக்ட், ரைட்? எந்த ஒரு சிவில் டிஸ்பியூட்டுக்கும் லிமிடேஷன் ஆக்ட் தான் வந்து என்ட்ரி பாஸே. லிமிடேஷனுக்குள்ளே இருந்தால் தான் அந்த கேஸை ஃபைல் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் நாட் இன் அண்டர் லிமிடேஷன் இந்த கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. தட் வி ஆல் நோ. ஓகே, ஒரு டெப்ட்டுக்கு வந்து எவ்வளோ லிமிடேஷன்? அஸ் பர் லிமிடேஷன் ஆக்ட் 3 years. நல்லா தெரிஞ்சுக்கணும்.
டைம் பார்டு டெப்ட்டுக்கு மட்டும்தான் செக்ஷன் 25 வரும். டைம் பார்டான ஒரு மற்ற லிமிட்டேஷன் எதுக்கும் செக்ஷன் 25 வராது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு டிக்ளரேஷன் சூட்டு 3 இயர்ஸ்க்குள்ளே போட முடியல, அவன்கிட்ட போய் ஒரு ரிட்டனில் ஒன்று எழுதி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு செக்ஷன் 25 யூஸ் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் டைம் பார்ட் டெப்ட் தான். சரியா? ஸோ கடனுக்காக ஏற்பட்ட அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதாக மட்டும்தான் இந்த செக்ஷன் வரும். ஓகே. ஸோ நான் சதீஷ் சார்கிட்ட வந்துட்டு ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கேன், திரும்ப கொடுக்கல, 3 வருஷத்தை தாண்டிருச்சு. பட் நான் ரொம்ப நல்லவன், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு வந்துட்டு, சார் நான் உங்களை 5 லட்சம் கடன் வாங்கியிருந்தேன், நான் தரல, 3 வருஷம் முடிஞ்சு, உங்களால் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் பெருந்தன்மையாக உங்களுக்கு இன்னொரு 1 வருஷத்துக்குள்ளே நான் தந்துடுறேன் அப்படின்னு நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்தேன்னு வைங்களே, நான் லிமிட்டேஷன் பீரியட் அந்த 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அந்த 1 வருஷத்துக்குள்ளே மறுபடியும் அவர் கேஸ் போடலாம் தரல அப்படின்னா. அங்கே என்றைக்கு நான் எழுதி கொடுக்குறேனோ அங்கேருந்து மறுபடியும் லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் 3 இயர்ஸ். ஸோ டைம் பார்டு டெப்டை கூட இந்த செக்ஷன் 25 வச்சு வி கேன் ஓவர்லுக், ப்ரொவைடட் ஆப்போசிட்டில் உள்ளவன் நல்லவனாக இருக்கணும். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இதில் எக்ஸாம்பிள். இதோட இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் நான் வாயில் சொல்லியிருக்கக்கூடாது, த ப்ராமிஸ் மஸ்ட் பி இன் ரைட்டிங். நோட் பண்ணிங்க, ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இன் ரைட்டிங்கில் இருக்கணும். அது அதே மாதிரி யார் டெப்டாரோ எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுக்கணும். ஹிஸ் சிக்னேச்சர் ஷுட் பி தேர். ஓகே. ஸோ டைம் பார்ட் டெப்ட்டுக்கு அந்த டெப்டார் ரைட்டிங்கில் அதை கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னா அப்போது செக்ஷன் 25 பிரகாரம் டைம் பார்டு டெப்டோட லிமிட்டேஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஒரு கேள்வி வருது, சார் சொன்னோமா, சார் கேட்ட, அருண் சார் கேட்ட அதே இதை நான் கேட்குறேன். நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாம்ப்ஸ் ஆக்ட் கீழே நீங்கள் எந்த ஒரு பாண்டு வைக்கணுன்னாலும் அந்த பாண்டுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாம்ப் இருக்கணும், இல்லைன்னா அது செல்லாது. ஓகே, வி ஆல் நோ. ஈவன் அட்மிசபிலிட்டி ஆஃப் டாக்குமெண்ட்ஸில் டெஃபிசிட் ஸ்டாம்ப் டியூட்டி இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் அட்மிசபிளே கிடையாது. ஓகே. வெதர் இவர் எழுதி கொடுக்குறாரு இல்லையா, நான் எழுதி கொடுக்குறேன், நாங்கள் 2 நைட்டு மொட்டை மாடில் பேசிக்கிட்டு இருக்கோம், கையில் எதுவும் இல்லை, ஒரு கர்ச்சீஃப் இருக்குது, அந்த கர்ச்சீஃபில் எழுதி கொடுக்குறேன், எப்போ நான் கொடுக்க வேண்டிய 5 லட்சம் இருக்குது, உனக்கு 5 லட்சத்தை நான் தந்துடுறேன் 1 வாரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ச்சீஃபில் எழுதி கொடுக்குறேன், கையெழுத்து போட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் அந்த கர்ச்சீஃப் தான் வச்சுருக்காரு. நாளைக்கு போய் அவர் கேஸ் போடுறாரு. உடனே நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், கர்ச்சீஃபெல்லாம் செல்லாதுங்க, நான் பாண்டு பேப்பரில் எழுதி கொடுத்தேன், ஸ்டாம்ப் ஆக்ட் பிரகாரம் ஸ்டாம்ப் டியூட்டி வேணும், ஸ்டாம்ப் ஆக்ட் இல்லை, இது செல்லாது அப்படின்னு நான் சொல்கிறேன். செல்லுமா செல்லாதா? செல்லும். ஏன் செல்லும் அது சொல்லுங்கள். வாயில் சொன்னால் செல்லாது. இட் ஷுட் பி இன் ரிட்டன். இல்லை, இது பாண்டில் இல்லைனாலும் அட்மிசபிள். நான் சொல்கிறேன், அஸ் பர் ஸ்டாம்ப் டியூட்டி பாண்டுக்கு அட்மிசபிளே கிடையாது டெபிசிட் ஸ்டாம்ப் இருந்தால், இல்லையா? அப்போ இதை கர்ச்சீஃப் எப்படி சொல்லணும்? டெபிசிட் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு திரும்ப கொடுத்துட மாட்டாங்களா? இன்அட்மிசபிள் சொல்லிட மாட்டாங்களா? தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸ்டாம்ப் டியூட்டியில் ஃபார் அ கான்ட்ராக்டோட வேல்யூக்கு ஏற்றாப்பில் தான் ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கும். ஓகே. இந்த இடத்துல உங்களோட கான்ட்ராக்ட்ன்றது இதுக்கு முன்னாடி வாங்கின கடன் தான், இது ஜஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் மட்டும்தான் செக்ஷன் 25. அதனால் இதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. ஸோ தட் இஸ் வை ஒரு காகிதத்திலேயோ ஒரு கர்ச்சீஃப்லேயோ எழுதி கொடுத்தாலும் இது செல்லும். இதில் கிஃப்ட்ஸை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் 1. எக்ஸ்ப்ளனேஷன் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா, லெட் அஸ் இமேஜின் பெத்ராஜய் சார் ஒரு பென்ஸ் கார் வச்சுருக்கார். ஓகே. அந்த காரோட விலை ஒரு 80 லட்சம் ரூபா. திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுறாரு, அந்த காரை அவுட் ஆஃப் லவ் எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்றாரு அந்த காரை. நாட் அவுட் ஆஃப் லவ் கொடுக்கல, அவர் அந்த காரை என்கிட்ட வெறும் ஒரு 100 ரூபா காசு வாங்கிட்டு கொடுக்குறாரு. 80 லட்ச ரூபா காரு, பட் என்கிட்ட 100 ரூபா காசு வாங்கிட்டு அந்த அவர் கொடுத்துட்றாரு. ஓகே. ஒரிஜினல் இந்த காரோட 80 லட்சம் நான் 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். கன்சிடரேஷன் ரொம்ப கம்மி அப்படின்ற கிரவுண்டில் அவர் என் மேலே கேஸ் போட்டு அந்த காரை திரும்ப வாங்க முடியுமா முடியாதா? சும்மா சொல்லுங்கள் எல்லாரும். தப்பாக சொன்னால் என்ன தப்பு இல்லைல்ல? முடியாது. ஓகே. வேற முடியாது. யாராவது முடியும்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? முடியும். ஓகே, குட். வேற தப்பாக சொல்கிறவங்களால தான் அதிகமாக கற்றுக்க முடியும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம. நான்லாம் அப்படி தான். ஓகே சார், முடியும்னு சொன்னீங்களே, எதுக்கா? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? அது முடியாது.
ஓகே. அவர் சார் முடியும்னாரு, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுன்னா 2 விதத்தில் பதில் சொல்லலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் முடியும், இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கன்சிடரேஷன் கம்மியாக கூட இருக்கான்ற கேள்வி ஒரு வேலிடிட்டி ஆஃப் அ கான்ட்ராக்டுக்கு வராது. வாட் எவர் மே பி த கன்சிடரேஷன், எ கான்ட்ராக்ட் இஸ் ஆல்வேஸ் வேலிட் இஃப் தேர் இஸ் அ கன்சிடரேஷன். ₹1 50 காசே இல்லை, ரெசிப்ரோக்கல் ப்ராமிஸ், இட்ஸ் அ வேலிட் கன்சிடரேஷன். ஓகே. ஸோ குவான்டிட்டி அப்படின்றது கன்சிடரேஷன் முக்கியம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன ட்விஸ்ட்னா, அவர் சார் சொன்ன மாதிரி இவ்வளோ கம்மியாக இருக்கே, அப்போ அதில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே அப்படின்ற அந்த ட்விஸ்ட்டை எல்லோரும் யோசிப்போம்ல ப்ரூடென்ட் மைண்டில். அந்த டிஸ்கிரிஷனை ஜட்ஜிட்ட கொடுத்துட்டாங்க. கன்சிடரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தால் அந்த ஜட்ஜுக்கு ஒரு டிஸ்கிரிஷன் இயற்கையாக வந்துடும். என்னென்னா, இது ஃப்ராடு பண்ணியோ ஏமாத்தியோ வாங்கியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் ஒரு அசம்ஷன் ஈஸியாக எடுத்துக்குவார். அப்படி எடுத்துக்கக்கூடிய அத்தாரிட்டியை இந்த எக்ஸ்ப்ளனேஷனே கொடுத்துருது. ஓகே. ஸோ கன்சிடரேஷன் இன்அடிக்குவண்ட்டாக இருக்குன்றதுக்கு காரணம் கிடையாது, இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட்னு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. அப்படி கம்மியாக இருந்தால் அது ஃப்ராடோ கோயர்ஷன்லேயோ வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அசம்ஷனையும் கோர்ட்டு டிஸ்கிரிஷனரியை எடுத்துக்கிற அந்த அதிகாரத்தையும் இந்த செக்ஷனே கொடுத்துருது. ஸோ சார் சொன்ன மாதிரி அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்போ ஃப்ராடுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இதை அவர் ப்ரெசியூம் பண்ணலாம். சரியா? 2 விஷயத்துக்கு மட்டும், ஃப்ராடு, கோயர்ஷன். மிரட்டி வாங்கியிருக்கணும். ஒன்று, நான் மிரட்டி வாங்கியிருக்கணும், அவர்கிட்ட மிரட்டி வாங்க முடியாது, அவரை பற்றி தெரியும் எல்லாருக்கும். ஸோ ஃப்ராடு பண்ணி நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ப்ரெசியூம் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த செக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷன், செக்ஷன் 26, அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் மேரேஜ். இங்கே எல்லாருக்கும் கல்யாணம் பிடிக்குமா? கல்யாணம் ஆனவங்களாம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகாதவங்களாம் பிடிக்கணுவாங்க. என்ன ஒரு ஐரணி. ஸோ அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் மேரேஜ், ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. இட்ஸ் அ வாய்ட் கான்ட்ராக்ட். சரியா? நீ கல்யாணம் இவங்கள தான் பண்ணிக்கணும், இல்லை உங்களை பண்ணக்கூடாது, இல்லை நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பண்ண அப்படின்னு 2 கான்ட்ராக்ட் போட முடியும், போட முடியாது. ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ரெஸ்ட்ரைன் பண்ணி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் போட முடியாது. இட் இஸ் வாய்ட் அக்ரிமெண்ட், நாட் வாய்ட் கான்ட்ராக்ட், சாரி, வாய்ட் அக்ரிமெண்ட். நிக்கான்றது வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு போடுற கான்ட்ராக்ட், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போடுற கான்ட்ராக்ட். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். சி, இப்போது நிக்கா வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நிச்சயதார்த்தம் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், அது நீங்களே வச்சுக்கிறீங்க. சரியா? நிக்கால வந்து நான் உன்னைய கணவனா, நான் உன்னைய மனைவியை ஏற்றுக்கிறேன்றதும் ரெசிப்ரோக்கலி அவங்க உன்னை கணவனை ஏற்றுக்கிறேன்ற இட்ஸ் அ கான்ட்ராக்ட். இட்ஸ் அ கான்ட்ராக்ட். இட் இஸ் நாட் அ வாய்ட் அக்ரிமெண்ட், இட்ஸ் அ கான்ட்ராக்ட். பட் ஆனால் நான் ஒன்றை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் போடுறேன்னா இட் இஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட் இஸ் அ வாய்ட் அக்ரிமெண்ட். நீ அவரை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு போட்டால் இட்ஸ் நாட் அ கான்ட்ராக்ட், இட்ஸ் அ வாய்ட் அக்ரிமெண்ட். நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு போட்டாலும் இது வாய்ட் அக்ரிமெண்ட் தான். ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் எவனும் கேட்க மாட்டான். கல்யாணம் ஆனவங்களாச்சே அதை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கலாமே நினைப்பாங்க. ஸோ அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரைண்ட் ஆஃப் மேரேஜ் வந்து என்னது? வாய்ட் அக்ரிமெண்ட். சரியா? நான் பேசும்போது நடுவில் எங்கேயாவது வாய்ட் கான்ட்ராக்ட் சொல்லியிருந்தேன்னா அதை வாய்ட் அக்ரிமெண்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகே. சரி, லெட் மீ ஆஸ்க் எக்ஸாம்பிள். ஒரு கொஷின். ஏ வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? பிக்கு, நீ வந்து இப்படி வச்சுக்குவோம், நான் சதீஷுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், சதீஷ் நீ அந்த அழகாக இருக்கிற அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு நான் ₹1,00,000 தர்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஐ ரிப்பீட், நான் என்ன சொல்கிறேன்? சதீஷ் நீ அந்த அழகாக இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் உனக்கு ₹1,00,000 தர்றேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சரியா? செக்ஷன் 26 பிரகாரம் இந்த அக்ரிமெண்ட் வாய்டா இல்லையா? நான் வந்து அவர் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். அதாவது நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பொண்ணே சொல்கிறேன், சதீஷ் அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உனக்கு ₹1,00,000 தர்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். வெதர் திஸ் அக்ரிமெண்ட் இஸ் வாய்ட் ஆர் நாட்? யாரெல்லாம் வாய்ட் சொல்கிறீங்க, யாரெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க? நல்லா கேட்டுங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த பொண்ணை சொல்கிறேன். நான் பொதுவாக நீ கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, ஸ்பெசிஃபிக்காக நீ கல்யாணம் பண்ணு நீ கல்யாணம் பண்ணாதன்னு சொல்லலை. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் உனக்கு நான் ₹1,00,000 தர்றேன்னு தான் சொல்கிறேன். சரியா? இது வாய்டா இல்லையா? இந்த 2 பேர் சொன்னதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா
பிரிட்டிஷ் லாவில் வந்து வாய்டு இல்லைன்னு சொன்னது தான் சட்டம், இந்தியன் லாவில் வாய்டுன்னு சொன்னது தான் சட்டம். சரியா? பிரிட்டிஷில் பார்ஷியலி இருக்கிறதுனால அவன் ஸ்பெசிஃபிக்காக அந்த பொண்ணை தானே சொல்கிறான். ஸோ இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட், காசை பற்றி தானே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அலோவ் பண்ணும். பட் இந்தியாவை பொறுத்தவரை இட் இஸ் அ கம்ப்ளீட் ரெஸ்ட்ரெயின்ட். நம்ம இந்தியாவில் அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் அ மேரேஜ் இஸ் வாய்ட், அவ்வளோதான். அது ஹவெவர் அது எப்படி நம்ம நொழிச்சு கிழச்சு வெளியில் வச்சு உள்ளே வச்சு நம்ம எழுதினாலும் இஃப் தேர் இஸ் அ ரெஸ்ட்ரெயின்ட். இந்த இடத்துல என்ன ரெஸ்ட்ரெயின்ட் இருக்குது? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா 1 லட்சம் தரந்தான்னு சொல்கிறேன். ஆமாம், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த பொண்ணை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் இன்டெரக்டாக அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன். ஸோ தேர் இஸ் அ ரெஸ்ட்ரெயின்ட். When there is a restraint to marriage, it is void. Okay. What is meant by contract? There should be a promise. There should be a promise. And there should be a acceptance. Reciprocal அப்புறம் acceptance இருந்தால் அது promise ஆகவே மாறும். There should be a promise and there should be acceptance. Acceptance இருந்தால் தான் அது promise ஆகும். அதுக்கப்புறம் தான் agreement considerationக்கு. ஸோ வில்லில் acceptance எங்கே இருக்குது? அவர் இறந்து போகிறத விடுங்க, நான் வந்து வில் எழுதுறேன் என் சொத்தெல்லாம் அருணுக்கு தான் அப்படின்னு. இதில் அக்செப்டன்ஸ் இருக்கா? இல்லை. வில் கேன் நாட் பி அ கான்ட்ராக்ட். இட் இஸ் அ டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? அதனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. டெத்துக்கு அப்புறம் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வரும், அதுக்கு 1008 இது இருக்குது. பட் ஸ்டில் சி டெஸ்டமெண்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸில் நம்மளுக்கு வர்றது, இதெல்லாம் கான்ட்ராக்டுக்குள்ளே வராது. இது இஸ் அ செப்பரேட் லா. Law of inheritance is separate. Testamentary instrument is separate. Contract is separate. Contract அதுக்குள்ள வராது. Because there is no, இந்த இடத்துல நான் எங்கள் அப்பாவுக்கு தான் குழந்தையா பிறக்கணும், பிறந்ததுக்கப்புறம் நான் அக்செப்ட் பண்ணேன் இவருக்கு தான் குழந்தையா பிறக்கணும் கிடையாது. ஸோ கான்ட்ராக்ட் அதுக்குள்ள வராது. கான்ட்ராக்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். Law of inheritance is something different. Testamentaries of will is something different. ஓகே. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தானத்தில் சிறந்த தானம்னு சொல்கிறது வந்துட்டு கல்வி தானம் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுத்த இந்த MBAக்கு நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி கடன் பட்டிருக்கோம். அதுக்கு அடுத்து சிறந்த தானன்றது வந்து உணவு தான், சாப்பாடு தான். அதையும் அவங்களே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. வந்து சாப்பிட்டுட்டு படிச்சுட்டு போங்கன்னு சொல்லி எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கிட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுக்குறன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த விதத்தில் MBAக்கு ரொம்ப 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 நம்ம எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லணும். எஸ்பெஷலி சுரேஷ் சார், வெங்கடேஷ் சார், ராவணன் சார், ஒரு ட்ரெஷரர் ராஜா சார், காலைல சொல்லும்போது ராஜா சார் பேர் சொல்ல விட்டுட்டேன். ராஜா சார், பரேக் சார், இன்னும் மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸ், அவங்க எல்லாத்துக்குமே நம்ம எல்லாம் ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். உங்கள் சார்பாக நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது செக்ஷன் 26 வந்துட்டு அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் மேரேஜ் இஸ் வாய்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 27 அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். அது வந்து வாய்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அக்ரிமெண்ட் இன் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட், ட்ரேடை ரெஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரியாக ஒரு அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணால் அது வாய்ட். இதுதான் செக்ஷன் 27 நமக்கு சொல்லுது. ஓகே, சரி. ஃபஸ்ட்டு இதில் இன்னொரு நுவான்ஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, குட்வில். குட்வில்னா என்ன? வாட் இஸ் மீன் பை குட்வில்? குட், சூப்பர், நன்னடத்தை இல்லையா? சரி, நன்னடத்தையை விற்க முடியுமா? இந்த இடத்துல குட்வில்ன்றது நன்னடத்தை இல்லை, உங்களோட நற்பெயர் வித் ரெஸ்பெக்ட் டு அ பிஸ்னஸ். ஓகே, இன் அதர் வே எப்படி சொல்லலாம், அது எக்ஸாக்டாக தமிழில் அந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ல வரும்னு புரியுதுல? ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் வேர்ட். ஸோ குட்வில் அப்படின்றது இப்போது இன்னும் A to Bன்னு ஒரு கடையை பார்த்தீங்கன்னா உடனே ஓகே இங்கே நல்லாயிருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம போய் சாப்பிட்றோம். அஞ்சப்பர்னு ஒரு கடையை பார்த்தா நம்ம போய் சாப்பிட்றோம். இதுதான் அந்த கடை கிரியேட் பண்ணி வச்சுருக்க குட்வில். ஓகே, ஸோ இது வந்து குட்வில், இது தனியாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டால் அது வாய்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சதீஷ் இவர் தான் வந்து ஓனர் ஆஃப் அஞ்சப்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அஞ்சப்பர் ஹோட்டலோட ஓனர் வந்து சதீஷ். சரியா? அந்த அஞ்சப்பர் ஹோட்டலில் நான் வாங்க போகிறேன். ஓகே, அஞ்சப்பர் ஹோட்டலில் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காசு அப்படின்னு அவனுக்கு கொடுக்குறேன். மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான்? போய் ஒரு ஹோட்டல் வைக்கிறான். அவன் ஹோட்டலே வைக்கக்கூடாது, அவன் ஹோட்டல் தான் எனக்கு வித்துட்டான்ல, அவன் எந்த ஹோட்டல் வைக்கக்கூடாது அப்படின்னும், அல்லது அக்ரிமெண்ட்லேயே இனிமேல் சதீஷ் எந்த விதமான ஹோட்டலும் வைக்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருந்தா அது வாய்ட்.
ஏன்னா அவனோட ட்ரேட் இது பண்ணலாம் பண்ணக்கூடாது நான் டிசைட் பண்ண முடியாது. ஆனால் இதோட எக்ஸப்ஷன் மாதிரியான கிளாஸ் தான் குட்வில். என்னென்னா அவனோட அஞ்சப்பர் ஹோட்டலில் தான் நான் வாங்கியிருக்கேன், எனக்கு ஆப்போசிட்லேயே கடையை போட்டு தி நியூ அஞ்சப்பர்னு போட்டானா எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. அப்போ நான் வாங்கினதெல்லாம் வீணாக போய்டும் இல்லையா? ஏன்னா நான் வாங்கும்போது வெறும் கடையை மட்டும் வாங்கலை, கடையோட பில்டிங்கை மட்டும் வாங்கலை, அது பேருக்குன்னு நான் ஒரு குட்வில் அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பேன். இன்றைக்கி அந்த இடத்துல உள்ள பில்டிங்க்கும் மெஷினரி வாட் எவர் இஸ் தேர் அதுக்கு 2 கோடி ரூபா போகுதுன்னா அந்த குட்விலுக்காக ஒரு 3 கோடி கொடுத்து நான் 5 கோடின்னு வாங்கியிருப்பேன் இல்லையா? அந்த குட்வில் எனக்கு கொடுத்துருக்கான். ஆப்போசிட்டில் அவன் அதே போய் கடையை போட்டானா மக்கள் திரும்ப அங்கே தானே போவாங்க, அப்போ நான் வாங்கினது வீணாக போயிடும். ஸோ அதுக்காக தான் அந்த குட்வில்லை சேல் பண்ணால் அதில் ரெஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணலாம். அதுலேயும் கண்டிஷன் போடுறாங்க. என்னென்னா இப்போ நான் இந்த இடத்துல அஞ்சப்பர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல நீ அஞ்சப்பர் அப்படின்னு ஒரு கடையோ இல்லை இன்னொரு கடையோ திறந்து என்னுடைய பிஸ்னஸை பாதிப்படைய செய்யக்கூடாதுன்னு தான் நான் கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் போட முடியுமே தவிர நீ உலகத்தில் இனிமேல் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது, இதே சமைக்கவே கூடாது, எங்கேயுமே நீ ஹோட்டலே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு அக்ரிமெண்ட் போட முடியாது. அ கம்ப்ளீட் ரெஸ்ட்ரெயின்ட் இஸ் வாய்ட். ஸோ ரெஸ்ட்ரெயின்ட் இன் ட்ரேட் வாய்டு தான். ஓகே, ஸோ அதில் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு கன்செஷன் கொடுக்குறது தான் குட்வில். குட்வில்லை வாங்கிட்டோம்னா இந்த ஏரியா மதுரைக்குள்ளே நீ வந்து அஞ்சப்பர் நடத்த, அம்மா மெஸ் தான் ஃபேமஸான ஹோட்டல், மதுரையில் நீ அம்மா மெஸ்ன்னு ஓப்பன் பண்ணக்கூடாது. நீ வெளியில் எங்கேயோ போயிட்டு வேறு ஏதோ பேர் வச்சு ஒரு கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீ இனிமேல் இந்த மாதிரியான கடையை ஓப்பன் பண்ண ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு அக்ரிமெண்ட் எழுதலாமா அப்படின்னா எழுத முடியாது. அப்படி எழுதினாலும் அது செல்லாது. ஓகே, யாருக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதில் யாருக்கு அந்த டவுட் இல்லை இல்லையா? ஓகே, பட் ஆனால் நான் என்ன சொன்னேன், இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நீ இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணாதன்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரெயின்ட் க்ரியேட் பண்ணலான்னு நான் சொன்னேன் இல்லையா? சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சார் உங்கள் பேர்? சார் பாரதிராஜன் சார் வந்துட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்கார், பெரிய கம்பெனி. ஓகேயா? அந்த கம்பெனியில் வந்து நான் போய் வேலைக்கு சேரும்போது வி ஹேட் அ கான்ட்ராக்ட். பாரதிராஜன் சார் என்ன சொல்கிறாரு, என் கம்பெனியில் உன்னை நம்பி வேலைக்கு எடுக்கிறேன், எல்லாமே நான் தான் கற்றுத்தர போகிறேன். இங்கே நீ கற்றுக்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான கம்பெனி யார் வச்சுருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் சார் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிபிஓ கம்பெனி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ, அதே மாதிரி வேறு எந்த கம்பெனிலையும் நீ சேரக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து போடுறாரு. அக்ரிமெண்ட் போடுறாரு. நான் அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறேன். ஓகேயா? பட் அது இல்லாமல் நீ வேறு எந்த விதமான கம்பெனிலையும் போய் சேர்ந்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி இதில் மட்டும் நீ சேரக்கூடாது, என்னோட கம்பெனி ஸ்டைலில் இருக்கிற கம்பெனியில் மட்டும் நீ சேரக்கூடாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம் 2 பேரும். நான் வேலையை விட்டு நிற்கிறேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக. எனக்கு மற்ற கம்பெனிஸில் சேர்றதுக்கு நான் வாய்ப்பும் வருது, சாரோட கம்பெனி மாதிரியே பிபிஓ இதில் இண்டஸ்ட்ரியில் உள்ள கம்பெனியில் சேர்றதுக்கும் வாய்ப்பு வருது. அந்த பிபிஓ இண்டஸ்ட்ரியில் சாரோட கம்பெனி மாதிரியே உள்ள கம்பெனியில் நான் சேரலாமா சேர முடியாதா? சேரலாம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த குட்வில் வராதா? ஏன் குட்வில் வராது? குட்வில்ன்றது ஒரு பிராண்டு, ஒரு பிஸ்னஸ். இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் அ எம்ப்ளாயி. எனக்கு வந்து அது கிடையாது. தேர் இஸ் நோ குட்வில் ஃபார் அன் எம்ப்ளாயி, ஒன்லி ஃபார் அ பிராண்ட் அண்ட் பிஸ்னஸுக்கு தான் குட்வில் இருக்கும். சரி, அதனால் நான் எங்கே வேணாலும் போய் சேரல, நீ சேரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இதுக்கு ரெலவெண்ட்டாக உள்ள மற்ற ஆக்ட் பார்க்கணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா? அதில் செக்ஷன் 11 சப்க்ளாஸ் 2 அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட்ரெயின்ட்டை க்ரியேட் பண்ணலாம். எப்படின்னா நானும் சாரும் பார்ட்னர் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பிபிஓ கம்பெனி வச்சுருக்கோன்னா அக்ரிமெண்ட்டில் நாங்கள் 2 பேரும் தனியாக போய் அதே மாதிரி கம்பெனியை எங்கேயுமே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு வைக்கலாம், அக்ரிமெண்ட் போடலாம். இந்த பவர் எனக்கு எது கொடுக்குதுன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கொடுக்குது. ஸ்பெஷலி பஸ் நான் டெரகன்ட் படிச்சுட்டு போகல, ஸ்பெஷலாக வில் ஆல்வேஸ் ப்ரிவைல். ஓகே, ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் இந்த பவர் என்ன கொடுக்குது? நாங்கள் 2 பேரும் பார்ட்னராக இருக்கிற பட்சத்தில் அப்போ நீ அக்ரிமெண்ட் போட்டுக்க. என்ன அக்ரிமெண்ட் போட்டுக்க? அந்த ஸ்பெசிஃபிக் ஜாபை, ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸை நீ எங்கேயுமே போய் பண்ணக்கூடாதுன்னு அந்த ட்ரேடுக்கு ரெஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்க அப்படின்ற அந்த பவரை செக்ஷன் 11 சப்க்ளாஸ் 2 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் கொடுக்குது. அதே மாதிரி செக்ஷன் 36 ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 36 அதுலேயுமே ஒரு அவுட் கோயிங் பார்ட்னர் ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். என்னென்னா அதோட கம்பீட்டிங் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சப்பரில் நானும் இதே கம்பெனியில் நானும் சாரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், நான் பிஸ்னஸ் விட்டு வெளில போகிறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு இதை கம்பீட் பண்ணுற மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். இது செக்ஷன் 36 பார்ட்னர்ஷிப் ஆக்டில். செக்ஷன் 55 அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆக்டில். பார்ட்னர்ஷிப் ஆக்டில் சார் நானும் பார்ட்னராக இருக்கோம். அவரோட என்னோட பார்ட்னர்ஷிப் ஷேரை சார் வாங்கிக்கிறாரு, கொடுத்துட்டேன். அப்போது செக்ஷன் 55ல் என்னோட குட்வில்லே அந்த கம்பெனியோட குட்வில்லுக்கும் சேர்த்து நான் பணம் கொடுத்துருப்பேன். அப்போது வி கேன் ரைட் அன் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட்டில் நான் கம்பீட் பண்ணுற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள இன்னொரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னே வி கேன் ஃபைல் அன் அக்ரிமெண்ட். வி கேன் என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட், நாட் ஃபைல், என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட். சரியா? இதெல்லாம் பார்ட்னர்ஷிப் ஆக்டில் உள்ள ப்ரொவிஷன்ஸு தட் வில் பி ரிலேட்டட் டு திஸ் செக்ஷன். There is no restraint. அதான் நானும் சொன்னேன், there is no restraint தானே. அதுக்கு அது ஆக்டில் இருக்கே, அதுக்கு ஏன் கேஸ்லாம்? ரெஸ்ட்ரைன் டு ட்ரேட் என்னது? வாய்டு தானே, அதுதான் வாய்டு தானே அக்ரிமெண்ட்டு. ரெஸ்ட்ரைன் டு ட்ரேடுன்றது வாய்டுனா அது நீ அக்ரிமெண்ட் போட்டால் வாய்டு தானே. ஹைகோர்ட்டை வந்து நான் உங்களுக்கு எழுதி வைக்கிறேன்னு அக்ரிமெண்ட் போட்டால் செல்லுமா? வாய்டு தானே அது. நான் டிஸ்க்ளோஷர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் எப்போ போடுவாங்கன்னா, என்டிஏல இந்த கம்பெனியில் உள்ள விஷயங்கள் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறது, மேனேஜர்ஸ் மற்றவங்க ஷேர் பண்ணுறது, இந்த ட்ரேட் சீக்ரெட்ஸு அதை நீ வெளியில் சொல்லக்கூடாதுன்னு போடுறது தான் நான் டிஸ்க்ளோஷர். சார் அதாவது வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஒரு ஏன்ற கம்பெனியில் நான் இருக்கிற வரை தான் ஏ கம்பெனியோட சீக்ரெட்ஸ் எனக்கு தெரியும். என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இன்னொன்று வேலையை விட்டு எடுத்தோன்னே நாளைக்கு போ அப்படி கிடையாது, நோட்டீஸ் பீரியட்லாம் இருக்கும். அப்போவே உங்களை ரெஸ்ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்த முடியுமே தவிர அந்த கம்பெனியோட சீக்ரெட்டே உங்களுக்கு தெரியாதுல்ல. சரி, நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் என்னென்னா, இந்த கம்பெனியில் இருந்துகிட்டே உளவாளியாக உங்கள் கம்பெனிக்கு இப்போ இந்த கான்ட்ராக்ட் எடுக்க போகிறானுங்க, இல்லை இந்த இதில் வந்து டெண்டர் போட போகிறானுங்க, இவ்வளோ காசு, திஸ் இஸ் கால் நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். மற்ற கம்பெனிக்கு போகிறது நான் வாய்டு நான் சொல்லவே இல்லையே அருண் சார். எப்போ சொன்னேன் நான்? மற்ற கம்பெனிக்கு சீக்ரெட் போகிறது போகக்கூடாதுன்றது அவங்களுக்குள்ள உள்ள கான்ட்ராக்ட். இல்லை இப்போது லெட் அஸ் இமேஜின், நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். சரியா? 2 பேருமே டெண்டர் எடுத்து கான்ட்ராக்ட்ஸ் நம்ம ரோடு போடுற கம்பெனி. சரியா? இப்போது இவர் இருக்கார் இல்லையா, இவர் கம்பெனியில் என் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. நான் இந்த இடத்துல வந்து ஹைவே போடுறதுக்கு நான் டெண்டர் அப்ளை பண்ண போகிறேன். 5000 crores அப்படின்னு நான் டெண்டர் போடுறேன். சரியா? அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு, என் கம்பெனிலானே இருக்கார். அதை அவர் உங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு தான் நான் என்டிஏ போட்டிருப்பேன் அவர்கிட்ட. அதை அவர் உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்கள் 5 கோடியை 1 ரூபான்னு போட அந்த டெண்டர் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. புரியுதா உங்களுக்கு? இல்லை 4 கோடியை 99,000 1 ரூபாயை குறைச்சி விட்டு, தட் இஸ் அ நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட். சரியா? ஒன்ஸ் என் கம்பெனிலேருந்து அவர் உங்கள் கம்பெனிக்கு வந்துட்டார்னா நான் எவ்வளோ டெண்டர் போட பண்ண அவர் தெரியாது. அவரால் என்ன கொண்டு போக முடியும்னா, என் கம்பெனியில் அவர் கற்றுக்கிட்ட நாலேஜை கொண்டு போக முடியும், அவ்வளோதான். சீக்ரெட்ஸ் வில் ஆல்வேஸ் பி சீக்ரெட்ஸ். எந்த பர்சன்ஸ் ஆஃப் சார் அதெல்லாம் நடக்கும், பிஸ்னஸ் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி மெட்டா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான், கிட்டத்தட்ட ஆப்பிள்லையும் கூகுளையும் வேலை பார்த்த எல்லாரையும் தூக்கிட்டு இருக்கான். என்ன பண்ண முடியும்? யூ கான்ட் டூ எனிதிங் சார். அது எப்படி வாய்டாகும்? அது அவங்களோட பர்சனலில். நான் டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் நீங்கள் எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சார், வேலையை விட்டு போகக்கூடாதுன்னு கிடையாது. இப்போ என் கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் வேலை செய்யணும் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டால் அதுவும் ஆயிடு, அது கொத்தடிமை. சரியா? ஓகே. அது எப்படின்னா, நீங்கள் ஃபாரினில் இங்கேருந்து போகிறதுக்கு வீசா வாங்குவீங்க. ஓகே, வீசாக்கு அங்கே அந்த கன்சர்ன் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி வந்து இவருக்கு நான் வீசா தர்றேன் அப்படின்னு சொல்லி வீசா கொடுத்து என் கம்பெனியில் வேலை பார்க்க சொல்லும். உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் திரும்ப வந்துட்டு அந்த வீசாவை கேன்சல் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக எந்த கம்பெனி போகணுமோ அந்த கம்பெனி கொடுக்குற வீசாவில் நீங்கள் எங்கே போகலாம். நீங்கள் எந்த கம்பெனியோட வீசா வச்சுருக்கீங்களோ அங்கே தானே வேலை பார்க்க முடியும். ஏன் வீசா வச்சு நீங்கள் இவர் கம்பெனியில் போய் வேலை பார்க்க முடியாது, அவ்வளோதான். தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரைண்ட் தேர். அடுத்து போகலாமா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பண்ணக்கூடாது, தப்பு.
பட் 2 இயர்ஸ்ன்ற மினிமம்ன்றது வந்துட்டு என்னென்னா அது எப்படி போடுவாங்கன்னா, நான் உனக்கு சொல்லி தந்ததுக்கு ரிட்டன் எடுக்கிற மாதிரி போடுறது, இல்லைனா பே பண்ணுறது போடுறது. பட் நீங்கள் சொன்ன டாக்குமெண்ட்லாம் வாங்கி வச்சுக்கிறது தப்பு, பண்ண முடியாது. நீங்கள் ரிட்டே போடலாம். செக்ஷன் 27 கிளியர் தானே, யாருக்கு டவுட் இல்லை.